வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுட்டிங்கோட காங்கிரீட் குவான்டிட்டியும் ஷட்டரிங் குவான்டிட்டியும் எப்படி ஈஸியாக எடுக்கலான்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்டிங் எடுத்துக்கிறோம். ஒரு ஃபுட்டிங்னா இப்போ 4 கார்னர் இருக்கும். ஏபி சி டி 4 கார்னர் இருக்கும். இதில் ஒன் சைடு வந்து 2.5 மீட்டராக வச்சுப்போம். அதர் சைடு வந்து 3 மீட்டராக வச்சுப்போம். இந்த ஹைட் இருக்குல்ல, ஃபுட்டிங்கோட ஹைட் வந்து 0.5 மீட்டராக வச்சுப்போம். இப்போ முதல்ல காங்கிரீட் குவான்டிட்டி கண்டுபிடிக்க வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதாவது L இன்ட்டு விட்த்து டெப்த்து. லென்த் வந்து 3 மீட்டர், விட்த்து 2.5 மீட்டர், ஹைட்டு 0.5 மீட்டர். இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3.75 கிடைக்கும். 3.75 m³ கிடைக்கும். இதை கியூபிக் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ண ஒரு m³ ஈக்குவல் டு 35.314. இது வந்து கியூபிக் ஃபீட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வேல்யூ. இப்போ ஆல்ரெடி 3.75 நமக்கு கிடச்சிச்சு. இன்ட்டு 35.314 மல்டிப்ளை பண்ணும்போது கியூபிக் ஃபீட்டில் கிடச்சிரும். இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 132.42 கியூபிக் ஃபீட். இது கியூபிக் ஃபீட்டில் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஏரியா கால்குலேட் பண்ண ஃபுட்டிங்கோட டாப் வியூவில் பாருங்கள். ஃபுட்டிங்கோட டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமா. இதில் ஏ பி சி டி 4 கார்னர் இருக்குது. இதில் வித்து பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர், லென்த்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர், டெப்த்து பார்த்தீங்கன்னா 0.5 மீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்க ஃபோர் சைடையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஈஸியான மெத்தடு. 4 சைடையும் ப்ளஸ் பண்ணுங்கள். 2.5 ப்ளஸ்ஸு 3 ப்ளஸ்ஸு திரும்ப 2.5 ப்ளஸ்ஸு 3 ப்ளஸ்ஸு 3 4 சைடு ஆச்சா. 1 2 3 4 சைடு ப்ளஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் பண்ணால் 11 மீட்டர். இப்போ நமக்கு வந்து லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. லென்த் வந்து 11 மீட்டர். லென்த்தோட ஹைட் பாருங்கள். டெப்த்து, அதாவது டெப்த்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங்கோட டெப்த்து ஹைட்டு 0.5 மீட்டர். இதோட இது மல்டிப்ளை பண்ணால் இது ஒரு மீட்டரு, இது ஒரு மீட்டரு. மீட்டர் ஸ்கொயர் மீட்டரில் கிடைக்கும். மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும். இது மல்டிப்ளை பண்ண எவ்வளோ? 5.5 மீட்டர் ஸ்கொயரில் கிடச்சிச்சு. அதாவது 1 மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் வந்து 10.76 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு மீட்டர் ஸ்கொயர் மீட்டர்ன்றது 10.76 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஈக்குவலு. அதாவது இப்போ ஆல்ரெடி 5.5 மீட்டர் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ இதை வந்து 10.76ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வேல்யூ கிடச்சிரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 59.18. அவ்வளோதான். 5.5 மீட்டர் ஸ்கொயர் மீட்டரில் இருக்கிறத 10.76ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட்டில் கிடச்சிரும்.